காயகல்ப டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நான் சிறுவில்லிபுத்தூரிலிருந்து வைத்தியநாதர் குருகுலம் ஆனந்த் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஹார்ட் பிளாக், இருதய அடைப்பு. இது ஏன் நம்ம மக்களுக்கு வருது அப்படின்னா உணவு பழக்க வழக்கம். இந்த உணவு பழக்க வழக்கம் முற்றிலுமே இன்றைக்கி நம்ம ரொம்ப மாறுபட்ட நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கு மிக முக்கியமான இடம் வகிக்கிறது நான்வெஜ்ஜி, இறைச்சி சாப்பிட்றதுனால தான் நமக்கு இருதயத்தில் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது. இந்த இறைச்சி முந்தி பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் விவரம் தெரிய, எனக்கு இப்போ 59 வயசாகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 15 வயசுலலாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை தான் நாங்கள் மட்டன் சாப்பிடுவோம். 2 தடவை. தீபாவளிக்கு வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா ஊரில் திருவிழா பொங்கல் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்க சாப்பிடுவோம். அதனால தான் நம்ம அன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம். இன்றைக்கி அந்த வருஷத்தில் 2 தடவை மட்டன் சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி தினமும் 2 தடவை மட்டன் சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம மாறிட்டோம். அதுலேயும் இந்த பிராய்லர் கோழி முக்கிய இடத்தை வகிக்குது. அந்த பிராய்லர் கோழினால் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் ஏற்படுதுங்கிறத ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. நான் அதை பற்றி தனியாக சொல்ல விரும்பலை. இந்த இருதய அடைப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது முற்றிலும் குணமாகிற மாதிரி பட்டதாரி மருத்துவர்களை வச்சும் பாரம்பரிய மருத்துவர்களை வச்சும் இதில் ஒரு அற்புதமான மருந்து இப்போ நம்ம தயார் பண்ணுறோம். இது 9 வகையான மூலிகைகளை எரித்து முதல்ல சாம்பலாக்குறோம். இது மருதம்பட்டையோட சாம்பல். எல்லாருக்குமே தெரியும், நீர் மருதுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மரமாக இருக்கும், தண்ணீர் போகிற ஓடைகளில் இது இருக்கும். அது எரித்த சாம்பல். இந்த சாம்பல் நம்ம பட்டைகளை நிறையா பெரிய கொப்பரையில் போட்டு எரித்து இதை சாம்பலாக்கி இதை கரைச்சி இதில் ஒரு உப்பு எடுக்கிறோம். இது மருதம்பட்டை. இது பார்த்திங்கன்னா இது இரத்த வேங்கை. இரத்த வேங்கையோட மரப்பட்டை. இரத்த வேங்கையோட மரப்பட்டையை இதை நம்ம எரித்து சாம்பலாக்குறோம். இது நமக்கு கேரளாவில் பெரிய டிப்போக்களில் இருந்து அந்த இரத்த வேங்கையோட மரப்பட்டை நமக்கு வருது. இதுவும் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வர்றது தான். இது ரோம விருட்சம்னு சொல்லுவாங்க. மரத்தில் நம்ம ஆலமரம் மாதிரியே விழுது மாதிரி இருக்கும். அந்த பட்டையை வெட்டி உரித்தோம்னா உள்பக்கம் தலை முடி மாதிரி இருக்கும். அதோட பட்டையை எரித்த சாம்பல் இது. இது 3மே மூலிகைகளுடைய சூரணம். ஒன்று தங்க ரேகை. இது ஒரு காயகல்ப மூலிகை. இந்த தங்க ரேகைங்கிறது மலைகளில் ரொம்ப கூலான இடத்துல ஒரு 5000 அடி உயரத்துக்கு மேலே தான் இது கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இருதய அடைப்புக்கு இந்த இலையுடைய சூரணம் மட்டுமே மிக பிரமாதமாக கேட்கும். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த இலையுடைய சூரணத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இது பிரம்ம சஞ்சீவி. இது இலை கொய்யா இலை போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கசப்பு, சிறிய கசப்பு சுவை இருக்கும். வாசனை துளசி போல் ஒரு வாசனை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம மகாலிங்கம் பட்டை, மாவலிங்கம் பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாவலிங்கம் பட்டையோட சூர்ணம் இது. இதையும் நம்ம எரித்து சாம்பலாக்குறோம். இது கருஞ்சீரகம் எரித்த சாம்பல் இது. இது பார்த்துக்கோங்க. இப்போ கருஞ்சீரகத்தை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயை நம்ம எல்லாருமே ஹார்ட் பிளாக்குக்கு சின்ன அந்த வெள்ளைப்பூடு மாத்திரை மாதிரி இப்போ போட்டு வருது. இது நிறைய இடத்துல இந்த மாத்திரை மட்டுமே உபயோகப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் கருஞ்சீரகத்தை கஷாயமாக போட்டு குடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிற பொருள் தான். ஒன்று இது அரச மரத்து பட்டையோட சாம்பல். இது சாதாரண அரச மரத்தோட பட்டை, அதோட சாம்பல். இது கல் ஆலமரத்து விழுதோட சாம்பல். இது அரச மரப்பட்டை சாம்பல் இருக்குது. கல் ஆல விழுது அதோட சாம்பல். கல்லால விழுதுங்கிறது சின்ன சின்ன மரமாக இருக்கும், பெரிய ஆலமரம் மாதிரி இருக்காது. அந்த விழுதோட சாம்பல். இந்த 9 வகையான சாம்பலையும் எரித்து அந்த சாம்பலை மழை நீரில் கரைச்சி அதை தெளிவெடுத்து அதை வெயிலில் வச்சு உப்பு எடுக்கிறோம். அந்த உப்பை திரும்ப பீங்கான் தட்டில் வச்சு பனி நேரத்தில் இரவில் வெளியில் வச்சோம் அப்படின்னா அந்த உப்பு மீண்டும் ஜெய் நீராக மாறும். அந்த 9 வகையான ஜெய் நீர், அந்த 9 வகை உப்புலேருந்து எடுக்கிற ஜெய் நீரை கண்ணாடி வெசலில் போட்டு அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு நவ உப்பு தீநீர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நம்ம தயார் பண்ணுறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அளவு 100 மில்லி வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு தான் சாப்பிட்ணும், ஒரே ஒரு நாள்.
2வது சொட்டு விழுந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம். 3வது சொட்டு விழுந்துருச்சுன்னா அதில் பாதியை பிரித்து மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும். இப்படி 3 நாள் சாப்பிட்டா போதும். 3 நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த இருதயத்தில் உள்ள வலி, நடக்கும்போது மூச்சு இறைக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது நாங்கள் ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்து ஒரே மாதத்தில் இருதய அடைப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமை நிறைய பேர் எங்ககிட்ட ரிசல்ட்டோடையே வந்திருக்கிறாங்க. 3 நாட்கள் மட்டும் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 4 நாள் கேப் விட்டுட்டு திரும்பியும் 3 நாட்கள் சாப்பிடணும். இப்போ உதாரணத்துக்குன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் சாப்பிடணும். அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் கேப் விடணும். திரும்பியும் செவ்வாய், புதன், வியாழன் இப்படி 3 நாட்கள் சாப்பிடணும். இப்படி ஒரு மாதத்தில் 12 நாட்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த 12 நாள்லேயே அவங்களுக்கு 95% பிளாக் எல்லாமே சரியாயிரும். இந்த நவ உப்பு தீநீருடன் இன்னொரு தீநீர் கொடுக்குறோம். இதுவும் தீநீர் தான். இது வந்து 50 மில்லி வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மூடி. இதுவும் இந்த மூலிகைகளை வந்து நம்ம எரித்து சாம்பலாக்குற மாதிரி இதை தீநீராக எடுக்கிறோம். இது வந்து சாராயம் மாதிரி வடிக்கிறது. இதுவும் அற்புதமான பலன் கொடுக்கும். இது என்ன செய்யும்னா இருதயத்தில் உள்ள கழிவுகளை பூரா, டாக்ஸினை பூரா வெளியேற்றும். இது சாப்பிடும்போது மலம் வந்து கருப்பாக போகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டானிக். இஞ்சி, எலுமிச்சம்பழம், ஆப்பிள் சீடு வினிகரு, வெள்ளைப்பூடு சாறு இது 4ஐயும் சேர்த்து 400 மில்லி அப்படின்னா 300 மில்லியாக வற்ற வச்சு காய்ச்சிட்டு 300 மில்லி மலை தேன் சேர்க்கணும். இந்த 3 சேர்ந்து ஒரு ஹிட்டாக நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு அரை லிட்டர். இது வந்து ஒரு 50 மில்லி கொதிக்கும் தண்ணீரில் இந்த மூடிக்கு ஒரு 2 மூடி ஊற்றி 2 நேரம் சாப்பிடணும், டீ மாதிரி. அதே மாதிரி இந்த நவ உப்பு தீநீர் வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டோஸ், காலையில் மட்டும் ஒரு சொட்டு, 3 நாள் தான், ஒரு மாதத்தில் 12 டோஸ். இது வந்து ஒரு மாதத்தில் 30 நாளுமே சாப்பிடணும். காலையில் 50 மில்லி வெதுவெதுப்பான வெந்நீரில் அரை மூடி. இந்த ஒரு ஹிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் இருதயம் வந்து மிகவும் பலப்பற்றும். உங்களுக்கு ஒரு 25 வயசு 30 வயசில் உங்கள் இருதயம் என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த கண்டிஷனில் ரீகண்டிஷன் ஆயிரும். அதில் இருக்கிற டாக்ஸின் ஃபுல்லாக வெளியேறிடும், நரம்புகள் ஃபுல்லாக வலுப்பற்றும், இருதய அடைப்புங்கிறதே இருக்காது. இது கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்து இதை வந்து நாங்கள் வெற்றி கண்ட ஒரு கைகண்ட ஒரு மருந்து. இது வந்து நாங்கள் எங்களுக்கு சித்தர்கள், ஞானிகள், எங்களுக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்த முறையவும் கையாளுறோம். இதில் இன்று படித்த பட்டதாரிகளோட சில ஆலோசனைகளையும் ஏற்று அந்த முறையிலையும் இதை நாங்கள் எடுத்து இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த இது உங்களுக்கு தேவைன்னா கீழே ரீட்ரைஸ் லைனில் போடுற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மருந்து கிடைக்கும். வாங்கி எல்லோரும் பயனடையணும். மிகவும் அற்புதமான மருந்து.